வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலையமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் இதொல்லி நீங்கள் லைக் பண்ணலாம். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து உழைப்புகளும் எஃபோர்ட்டும் உங்களை ரீச் ஆகும். உண்மையான தகவல்கள் மற்றும் அறிவு சார்ந்த விளக்கங்களுடன் உங்களை படிப்பிப்பதற்கும் இந்த சேனல் உறுதுணையாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கு 4 டிசம்பர் 2025 இன்றைய வானிலையில் நம்ம பார்க்க போகிறது. நேற்று பரவலாக தமிழகத்தில் மழை இருந்தது. அது குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் மிக பலத்த மழை பதிவாச்சு. அது ஒரு ஷார்ட் ஸ்பேன் டைம்லேயும் பதிவாச்சு. அதுக்கான காரணத்தை நம்ம ஆல்ரெடியே விளக்கியிருந்தோம். மேற்கத்திய கலக்கமும் கிழக்கு திசை காற்றுலையும் ஏற்படக்கூடிய அந்த உராய்வு, அந்த காரணம் இந்த டிசம்பர் மாதத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய விளைவுகள். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் திடீர்னு ஒரு க்ளவுட் பஸ்ட் மாதிரியான மழை எல்லாம் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள், அந்த மாதிரி தான் இது பதிவாகி இருந்தது. ஸோ இந்த அமைப்பில் இந்த டிட்வா புயல் நேற்று ஆழ்ந்த தாழ்மண்டலமாக பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் மரக்காணத்திலிருந்து நகர்ந்து அதுக்கப்புறமா சற்று வலுவிழந்து வேகமாக நகர்ந்து இப்போ அரபிக்கடல் பகுதிகளுக்குள்ளாக நிலவிட்டு இருக்கு. லக்ஷத்வீப் ஏரியாவில் அதனுடைய நிலை கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் லோ ப்ரெஷர்லேருந்து டவுன்கிரேட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்று தமிழகத்தில் ஆந்திராவிலேருந்து தமிழகம் கர்நாடகா ஊடாக பயணித்து கொண்டு இருக்கிறது. இந்த சுழற்சியும் அந்த ரிமினன்ட் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த சுழற்சி கடந்து வந்ததுனால அதனுடைய எச்சம், அந்த மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரப்பத காற்று அதனோடு இழுக்கிறதுனால அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் மான்சூன் ரெயின்ஸ், இந்த பருவமழை, வடகிழக்கு பருவமழை சார்ந்த மழை நிகழ்வு அப்படிங்கிறது நிகழப்போகிறது. அதுக்கப்புறம் மழை இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன தொய்வு இருக்கும். மீண்டும் வறண்ட காற்று வரும். திரும்பியும் 7-8 தேதிகளுக்கு பிறகாக 9ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கிழக்கு திசை காற்று வரும். அது ஒரு 2-3 நாட்கள், அப்புறம் ஒரு கேப்பு. அதுக்கப்புறமா திரும்பியும் மீண்டும் மழை. இது எங்கெங்கெல்லாம் மழை வரும்ன்றதை அன்றைக்கி காணொலியில் தான் நம்ம பார்க்க முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்துக்கு எங்கெல்லாம் மழை பதிவாகுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான பெரிய மழை நிகழ்வு நடந்த மாவட்டங்கள் பகுதிகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை முதல் இடத்துலையும், விழுப்புரம் 2வது இடத்துலையும், அடுத்து திருவள்ளூர் மாவட்டமும், அப்புறம் திருச்சிராப்பள்ளியில் சில பகுதிகள், கரூரில் ஒரு சில பகுதிகள், புதுக்கோட்டை, சேலம், திருவாரூர் மாவட்டம், இந்த பகுதிகளெல்லாம் டாப் 10 to 20 ஏரியாவில் நின்றுட்டுருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவிடுவோம், அது நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் பொறுத்தவரையிலையும் மணலி புதுநகரில் 193 மில்லிமீட்டர் மழை நேற்று மட்டும் பதிவாகி இருக்கிறது. எண்ணூரில் 189.70 இப்போது திரும்பி பதிவாகிட்டு வருது மழை. அதையும் சேர்த்து 8:30 மணிக்கு வரும். அடுத்து விம்கோ நகர் 178, கல்பாக்கம் கடப்பாக்கம் 150 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் 129 மில்லிமீட்டர், மணலி புதுநகர் இன்னொரு வெஸ்ட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா 103.2, சென்னை சாத்தங்காடு 101 அண்ட் திருவொற்றியூர் 93 மில்லிமீட்டர், மணலி 92 மில்லிமீட்டர் அண்ட் திண்டுக்கல்லில் ஒட்டஞ்சத்திரம் 89.2, சென்னை மணலி 78.2, விழுப்புரம் மாத்தூர் 78 மில்லிமீட்டர், சென்னை திருவள்ளூர் கன்னிகைப்பேர் 70.3, தென்காசியில் 67.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதே மாதிரி ஒரகடம் 63.6, திருவள்ளூர் கும்முடிப்பூண்டி 63.2,
கதிர்வேடு 62.4, மஞ்சம்பாக்கம் 62 மில்லிமீட்டர், புழல் 60 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை 59.4, மாதவரம் 59.2, இது மாதிரியாக மழை இங்கெல்லாம் பதிவாகி இருக்கிறது. திருவள்ளூர் அதே நேரத்தில் கரூரில் கல்லடையில் 50.80, புதுக்கோட்டையில் புலம்பூர் 49.2, சேலம் வேலூர் 49.2, திருவாரூர் மேலவாசல் 49.2 மில்லிமீட்டர். இந்த மாதிரியான மழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. ஸோ இதில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த அமைப்பினால் மழை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையிலும் எர்ணாகுளம், கோட்டயம், இடுக்கி, பத்தினம்திட்டா, மலப்புரம் மற்றும் பாலக்காடின் மேற்கு பகுதிகள், கோழிக்கோடு, கண்ணூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். திருவனந்தபுரம், கொல்லம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், வயநாடு மற்றும் காசர்கோடு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அப்புறம் கர்நாடகாவில் இன்று பரவலாக மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. லேசானது முதல் மிதமான மழை பெங்களூரு உள்பட இருக்கிறதுக்கு வாய்ப்பு. குறிப்பாக தட்சிண கன்னடா, மங்களூரு, உடுப்பி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அடுத்து ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் திருப்பதி மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு. நெல்லூர், காவாலி மற்றும் கடப்பா, அன்னமய்யா, சித்தூர், அனந்தபூர் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இருக்கும். பாபட்லா, குண்டூர், பிரகாசம், நந்தியால், கர்னூல், சத்யசாய் மாவட்டங்களில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி தென் மாவட்டங்களில் இங்கேயும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேற்கில் நீலகிரி, கோவை மாவட்டத்தில் இந்த மான்சூன் சார்ந்த மழை, இந்த பருவமழையின் தாக்கத்தில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் கூட பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் உட்புற மாவட்டங்களில் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் ஆகட்டும், கரூர், திருச்சி ஆகட்டும், இந்த பக்கம் டெல்டாவில் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டமாகட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை வரலையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஐசோலேட்டட் லைட் டு மாடரேட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிற அமைப்பு இந்த பகுதிகளில் காணப்படும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வு. இந்த மாதமும் புயல் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. எம்ஜேஓ மற்றும் ஈக்குவட்டரியல் ரோஸ் பிவேவனுடைய வருகை இருக்க போகிறது பின்பகுதியில் அப்படின்றதுனால சலனம் சார்ந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால அமைப்பு காணப்படுகிறது. அது எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் புரிதல்களோடு உங்களுக்கு சொன்னதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற 2 நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். இதற்கு நடுவில் அப்டேட், நோகாஸ்ட் அலர்ட் எல்லாம் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் இதில் பகிரப்பட்டு வருகிறது. அதெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.